ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவா இட்லி. டெய்லியும் நம்ம ஒரே இட்லி சாப்பிட்டு போராக இருக்கும். நம்ம இது டக்குன்னு நெஞ்சோம்னா இது செஞ்சிடலாம். நம்ம இந்த ரவா இட்லி ரொம்ப ஈஸி. 20 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரவா இட்லியை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாய் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய்யில் வதக்கும் போது நமக்கு வாசனை நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். முதல்ல நம்ம கார்னிஷிங்கோசரம் நம்ம இது ஒரு 10 போல் நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வந்துச்சுன்னா போதும். வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கார்னிஷிங் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் முந்திரியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட நம்ம இந்த இட்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரி வறுத்து எடுத்துட்டேன். இதே நெய்யில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக நறுக்கிது இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி குட்டி குட்டியாக சேர்க்கும் போது நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக போல் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டி தான் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் சேர்க்கல. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். சின்ன காஞ்ச மிளகாய். அதுவும் இது ஆப்ஷனல் தான். இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த ரவை நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கலாம். அதனால தான் நம்ம நெய் சேர்த்து வதக்கி கொடுக்குறோம். நெய் சேர்த்துட்டு நம்ம வறுக்கும் போதோ இது நல்லா வாசனை வரும். அப்புறம் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா வறுத்தாவே போதும். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நான் வறுத்துட்டேன். இது தனியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் தயிர் எடுத்திருக்கேன். நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நான். இந்த கப்லேயே நம்ம 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ தயிர் 3/4 கப்பும் தண்ணி 3/4 கப்பும் எடுத்துக்கலாம் நம்ம. இது சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இது கெட்டி ஃபுல்லாகவே கெட்டி தயிர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாதி தண்ணி பாதி தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் தயிர் மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே கப்பில் தான் நான் தண்ணி கூட மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட இது ஃபுல்லாகவே நம்ம இது தயிர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தண்ணி பாதியும் தயிர் பாதியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது மாவுன்னு. இன்னும் கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு எல்லாமே டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு தயிரும் தண்ணியும் ஆச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே முறை நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவு லூஸ் ஆகிடும். மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா இட்லி சரியாக வராது. இப்போ நான் இது மோரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ துருவி வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம் நம்ம. இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கேரட் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் நம்ம நல்லா எண்ணெய் கிரீஸ் பண்ணி தேய்ச்சி கொடுத்துடலாம் நம்ம. அதுக்குள்ளேயும் நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச முந்திரியை நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ கார்னிஷிங் ஒரு முந்திரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி தட்டில் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து இன்னொரு தட்டில் கூட நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு வந்து டோட்டலாக வந்து 10 இட்லி வந்துச்சு. இந்த ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு வந்து 10 இட்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து மேலே முந்திரி வந்து நான் வச்சு கார்னிஷிங் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் சோடா மாவும் சேர்க்கல, அதுக்கப்புறம் ஈனோவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஈனோ சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் செஞ்சேன். எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. தயிர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து இது இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து ஒரு கரண்டி வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் இப்போ வெந்திருக்கான்னு. மாவு வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இட்லியும் நல்லா வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ரவை இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு தட்டில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செஞ்ச இட்லி ரவை இட்லியெல்லாம் நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவை இட்லி வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் போதும் நம்மளுக்கு இந்த இட்லி செய்யறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இட்லியும் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கினேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சட்னியும் ஆட்டி வச்சுருக்கேன். இந்த 2 சட்னியும் நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ரவை இட்லி, இன்ஸ்டன்ட் ரவா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இது வந்து தயிர் வந்து நல்லா புளிச்சு இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து இட்லியும் நல்லா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து புட்டு காமிக்கிறேன். இப்போது இட்லி வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இட்லி வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. கையில் எடுக்கும் போதே நமக்கு வந்து இது ஒடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு ரவை இட்லி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.